வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் ஜூன் 2024க்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது, ஜூன் 2024ல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து, நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுது நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியே புதன் உங்களுக்கு ரிஷபத்துலக்கு வருகிறார். ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க. அதே சமயத்தில் ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மீனத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அடுத்தது எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி. ஜூன் 13ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சி பலத்தோட இருந்த சுக்கிரன் மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார். அதே சமயத்துல ஜூன் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள். கடைசியாக ஜூன் கடைசி நாள் 30ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார். ஸோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குரு உங்களுக்கு நல்லா தெரியும், ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார். அதே சமயத்துல மீனத்துல ராகு, கன்னியில கேது, கும்பத்துல உங்களுக்கு சனி நீடித்திருக்க போகிறார். ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு, ராகு, கேது, சனியில எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை. மாத கிரகங்கள் தான் இருக்க போகிறது. ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குள்ள எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான பலனை தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, அதுல உங்களுடைய நீங்க பிறக்கிற ஜாதகத்துல பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா நீங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமா நடக்குமா அல்லது டிலேவா நடக்குமா, சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும். கடக ராசிக்காரர்களுக்கு 2024 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துல 11ஆம் வீட்டு அதிபதியும் புதன், அதாவது சுக்கிரனும் புதனும் சூரியனும், தனஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறார். அது ஒரு அருமையான அமைப்பு. அதே சமயத்துல ராஜோகாதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று திக்பலமும் பெறுகிறார். ஸோ இது ஒரு இந்த முதல் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு நல்ல ஒரு அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி அஸ்தம சனியில பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு 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 மாதிரியான ஒரு காலத்தில், அஸ்தம சனி காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச், நல்ல ஒரு காலகட்டம், ஒரு திடீர் ஒரு சில விஷயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, திடீர் வரவு வரக்கூடிய அமைப்பு, ஒரு திடீர்னு ஒரு 2 கதவு திறந்து அப்பாடா ஒரு சில விஷயங்கள் முடிந்து, பழைய பிரச்சனைகள்ல 2-3 கழுத்துல கத்தி இருக்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் முடிந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய மாதமாக குறிப்பா முதல் 2 வாரங்கள் அப்படி இருக்கிறது. ஏன்னா 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்த்தி ஸ்தானம் லாபஸ்தானத்துல இப்படி ஒரு அருமையான கிரகங்கள் இருந்து 10ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் திக்பலமும் பெற்று ஆட்சியும் பெற்றிருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. பட் என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அஸ்தம சனி நடக்கும் பொழுது இந்த 15 நாட்கள் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்து அடுத்த 15, அதாவது ஜூன் 16 30 வரைக்கும் கூடிய செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானத்துக்கு சூரியன், புதன், சுக்கிரன்லாம் வராங்க. ஸோ முதல் 15 நாட்கள் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டும் ஒரு தேர்ச்சி பெறுவதும் ஒரு நல்ல ரிசல்ட் பெறுவதும், மாணவர்களா இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களாலும் சரி, அவங்களுடைய கரியருக்கு அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்பும், ஒரு பேரும் புகழும் பெறக்கூடிய அமைப்பும், ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பும், ஒரு பட்டமும் ஒரு ஒரு மக்களால் மற்றவங்களால் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் தெரியக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்களும், சில சேஞ்சஸ் இன் லொகேஷன், நீங்க இடம் மாறக்கூடிய அமைப்பு, ஒரு இடத்துல இருந்து இடம் மாறுறது, சில விரயங்கள் செய்யறது, அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குதுங்க. அதே சமயத்துல குரு 11ஆம் இடத்திலே நீடித்திருக்க போகிறார். அதனால பெரிய ஒரு பிளக்சுவேஷன் இருக்காது.
அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் மெல்ல மெல்லமா வரக்கூடிய அமைப்பு இந்த மே மாதத்திலிருந்தே கடகராசிக்காரங்கள் நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுல இந்த 15 நாட்கள், முதல் 15 நாட்கள் பாத்தீங்கன்னா இதுவரைக்கு அஷ்டம சனியில ஒரு 1.5 வருஷமா பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு 100க்கு ஒரு 50% சால்வ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்ப எனக்கு கொஞ்சம் ஒளி தெரியுது. நம்ம எப்படி வாழ்க்கையில அடுத்த லெவல் நம்ம நகர்ந்துக்கலாம், எப்படி நகர்ந்து செல்ல முடியும், மூவிங் ஃபார்வர்ட் எந்த டைரக்ஷன்ல போய்க்கலாம்ங்கிற ஒரு ஒளி கிடைக்குது. சில விஷயங்கள் செய்து பலன் கொடுக்காத விஷயங்களை விட்டு சில பலன் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த ஜூன் மாதம், குறிப்பாக முதல் 15 நாட்கள் உங்களுக்கு ஒரு ஆரம்ப கட்ட நாட்களாக அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில செய்து அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய வாழ்க்கை அமைப்புக்கு இது ஒரு ஆரம்ப கட்ட அமைப்பாக ஜூன் மாதம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அது 2வது ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டு மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல கேது 3ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெற்றோர்கள் பூர்வீகம் விஷயத்துல சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம். தசாபுக்திகள் உங்களுடைய ஜாதகத்துல அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் வரலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு இருந்து சில விஷயங்கள் தகப்பனார் பூர்வீகத்துல இருக்கலாம். 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய வீரியம், தைரிய வீரியஸ்தானத்துல கேது இருக்கிறது. கொஞ்சம் உங்களுடைய தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன்ல எல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியிருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் குருவின் 5ஆம் பார்வை பெறுவது அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துறாது. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது அஷ்டமி சனி ஓரளவுக்கு முடிந்து எனக்கு தாண்டி 2022 வரக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு அமைப்பை ஒரு ஆரம்ப கட்ட ஒரு விஷயங்கள் செய்து அது மூலமாக பழையவனை விட்டு புதியதுக்கு மாறி ஒரு நல்ல லைஃபை அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜூன் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.